Shall we start? New life, new beginnings. எப்படி இருக்கும்? வெறித்தனமா இருக்கும். யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் அனுப்புவாங்க உங்களுக்கு? வேற யாராவது? அக்கா தானா? யாரா இருக்கும்? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது மணமக்கள் இன்று போல் என்றும் வாழ்க. ஹாய் வணக்கம், மட்டக்களப்பு ஃபார் த சார்மிங் ஒன் சர்ப்ரைஸ் தொழிலிருந்து இப்போ நாங்கள் போகிறதுக்கு வந்திருக்கிறோம். இங்கே தன்னுடைய தங்கையுடைய திருமணத்திற்காக ஜெர்மனியில் இருக்கிற அவங்களுடைய அக்கா, அத்தான் மற்றும் அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமாக சேர்ந்து அவங்களுக்கான பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஸோ வாங்க, அந்த சிஸ்டர் இதை எதிர்பார்த்தாங்களா, இந்த சந்தோஷமான நாளில் அவங்க இதில் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் நாங்க நல்லா இருக்கோம். ஹாப்பியா இருக்கீங்க போல ரெண்டு பேரும். எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? சொல்லலாம். ஓகே, நாங்க மட்டக்களப்பு ஃபார் த சார்மிங் ஒன் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்துறதுக்காக கிஃப்ட் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்க? யாரா இருக்கும்? அவட்ட கொடு. யாரா இருக்கும்? எங்க இருக்காங்க? இல்லையே. ஓகே, முதல்ல திருமண நாள் வாழ்த்துக்கள். யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யார் அனுப்புவாங்க உங்களுக்கு? வேற யாராவது? அக்கா தானா? கன்ஃபார்மா? எப்படி சொல்லுவீங்க அக்கா தானே? வேற யாராவது அனுப்பியிருந்தா இங்க இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க. ஓகே, இன்னும் உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு. ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணி பாருங்க. நீங்கள் முதல்ல ஓபன் பண்ணுங்க. ரெண்டையும் சேர்த்து காட்டுங்க பாவம். ரெண்டு பேரும் சொல்லுங்க. இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்கு, ஆனா நீங்க யாருன்னு சொன்னா தான் அது தருவோம். சத்தமா சொல்லுங்க. அக்கா தன் பேர் என்ன?
கண்டிப்பா அவங்க தான் அனுப்புவாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க எங்களுக்கு, அவங்க தான் அனுப்பி இருக்கணும். சரி, இது வந்து உங்களுடைய தீபா அக்கா, நாதன் அத்தான், பிள்ளைகள் சயோமி, சஸ்மி எல்லாரும் சேர்ந்து அனுப்பி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு கிஃப்டும் இருக்கு உங்களுக்கு, வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க. பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்? உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு, நீங்க தான் அதை வாசிக்கணும் சத்தமா. மைக் எடுத்து வாசிக்கணும் சத்தமா. சத்தமா வாசிக்கணும். நீங்கள் தலைநூறு ஆண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் அக்டோபர் நீங்கள் புரிந்து கண்ட மொழிகளில் நீங்கள் கடந்து புன்னகை சோடி வந்து கூட்டுக் கொள்ளுங்கள். செல்வங்கள் 16 பெற்று இன்பங்கள் அளவிற்கு பெற்று இன்னஸ்வர் இல்லாத வாழ்க்கையை நகர்த்த இந்த புரிந்ததாக வாழ்க்கையும் நான் வாழ்க்கை. என்ன சொல்ல போறீங்க அக்காக்கு? ஃபர்ஸ்ட் இதை எதிர்பார்த்தீங்களா? அக்காவுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புவாங்க எதிர்பார்த்தீங்க? என்ன சொல்ல போறீங்க? அக்காவால வர முடியல, ஆனா அக்காட கிஃப்ட் வந்திருக்கு உங்களுக்கு. சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன சொல்ல போறீங்க? அக்காவுக்காக ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்ல விரும்பினா சொல்லலாம். தேங்க்ஸ் தான் சொல்றேன். அக்கா கூடிய சீக்கிரம் வர சொல்ல மாட்டீங்களா? கண்டிப்பா நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அதுதான் உங்க அக்காவுடைய ஆசை. நாங்களும் எல்லாரோடையும் சேர்ந்து விஷ் பண்றோம். உங்க லைஃப் வந்து இதே மாதிரி கலர்ஃபுல்லாவும் சந்தோஷமாவும் இருக்கு. நாங்க போயிட்டு வரோம். ஓகே.